கரூரில் சமீபத்தில் நிகழ்ந்த கூட்ட நெரிசல் துயர சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலையுடனும் வேதனையுடனும் நான் எழுதுகிறேன் என அனுராக் சிங் தாக்கூர் தமிழக முதல்வருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். கரூரில் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விரிவான விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரணை நடத்த பாஜகவும் ஒரு குழு ஒன்றை அமைத்தது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆலோசனைப்படி 8 பேர் கொண்ட பாஜக கூட்டணி எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டது. ஹேமா மாலினி MP தலைமையிலான இந்த குழுவில் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால் ஸ்ரீகாந்த் ஷிண்டே, அப்ரஜிதா ஷராங்கி, ரேகா சர்மா, புட்டா மகேஷ் குமார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். பின்னர் இவர்கள் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனுராக் தாக்கூர், இங்கே உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? விஜய் தாமதமாக வந்தார் என்றால் ஏற்கனவே ஆயிரக்கணக்கானவர்கள் கூடிவிட்டார்கள். அதுவரை காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருந்தது என பல கேள்விகளை எழுப்பினார். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து குடும்பங்கள் அருகில் நிற்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகிலேயே தனியார் மருத்துவமனை இருந்துள்ளது. ஏன் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்லவில்லை என்றும் அதற்கு யார் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்நிலையில் மத்திய அமைச்சரான அனுராக் சிங் தாக்கூர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் கரூரில் சமீபத்தில் நிகழ்ந்த கூட்ட நெரிசல் துயர சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலையுடனும் வேதனையுடனும் நான் எழுதுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக 8 உறுப்பினர்களை கொண்ட குழு துயர சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்தது. கரூர் மக்கள் ஆழ்ந்த வேதனையில் உள்ளனர். மேலும் இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திற்கு வழிவகுத்த காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று பின்வரும் அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருந்தார். அதில் முதலாவதாக சம்பவத்திற்கான முதன்மை காரணங்களை கேட்டிருந்தார். கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட வழிவகுத்த முதன்மை காரணிகள் மற்றும் நிகழ்வுகளின் வரிசை என்ன? இரண்டாவதாக கூட்ட மேலாண்மை நடவடிக்கைகள் பற்றி கேட்டிருந்தார். நிகழ்விற்கு முன்னும் பின்னும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் நிர்வகிக்கவும் நிர்வாகம் மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களால் என்ன ஏற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று கேட்டிருந்தார். மூன்றாவதாக காரண பகுப்பாய்வு குறித்து கேட்டிருந்தார். அதாவது ஆரம்ப விசாரணையின்படி தடுப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் கூட நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக மாநில அரசு திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகளை பற்றி பரிந்துரைத்து பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு ஏதேனும் காலக்கெடு வரையறுக்கப்பட்டுள்ளதா? அதனை பொதுமக்களுக்கு வெளியிடப்பட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி குழுவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளருக்கும் கரூர் மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் உங்கள் கவனத்திற்காக இணைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பொறுப்பை சரி செய்து மக்களின் கேள்விகளுக்கு தீர்வு காணும் வகையில் துறைவாரியாக விரிவான பதில்களை கடிதம் கோருகிறது. இந்த அவசர விஷயத்தில் சரியான நேரத்தில் பதிலை எதிர்பார்க்கிறேன் என்று அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தார்.